கடம்பூர் அரண்மனைக்கு பழுவேட்டரையரும் பழுவூர் இளையராணி நந்தினியும் வந்து சேர்றாங்க. கடம்பூர் இளவரசியான மணிமேகலைக்கு நந்தினிய பார்த்ததும் பிடிச்சு போகுது. 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. இதத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 4வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 13 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சியே இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 14. கனவு பலிக்குமா. நந்தினி மணிமேகலையின் முகவாயை சற்று நிமிர்த்தி பிடித்து கொண்டு அவளுடைய மலர்ந்த கண்களை ஊடுருவி நோக்கினாள். என் கண்மணி, உன்னுடைய அந்தரங்கத்தை நீ என்னிடம் சொல்லாமல் வைத்துக் கொள்ளுவதே நல்லது. பார்க்க போனால் உனக்கு நான் பழக்கமாகி முழுமையாக ஒரு நாள் கூட ஆகவில்லை. நெடுநாள் பழகிய தோழிகளிடம்தான் அந்தரங்கத்தை சொல்ல வேண்டும் என்றாள். இல்லை அக்கா, உங்களை பார்த்தால் எனக்கு வெகு நாள் பழக்கமான தோழி மாதிரியே தோன்றுகிறது. யாரிடமும் சொல்லாத விஷயத்தை தங்களிடம் சொல்லும்படி என் உள்ளம் தூண்டுகிறது. யாரிடமும் கேட்கக்கூடாத காரியத்தை தங்களிடம் கேட்கும் தைரியமும் உண்டாகிறது என்றாள் மணிமேகலை. அப்படியானால் கேளடி என்றாள் நந்தினி. உருவழி தோற்றம் என்று கதைகளில் சொல்லுகிறார்களே, அது உண்மையாக ஏற்படக்கூடுமாக்கா? நம் எதிரில் ஒருவர் இல்லாத போது அவர் இருப்பது போலவே தோன்றுமா என்று கேட்டாள் மணிமேகலை. சில சமயங்களில் அப்படி தோன்றும். ஒருவரிடம் நாம் அதிகமான ஆசை வைத்திருந்தால் அவருடைய உருவம் எதிரில் இல்லாவிட்டாலும் இருப்பது போல தோன்றும். ஒருவரிடம் அதிகமான துவேஷம் வைத்திருந்தால் அவருடைய உருவமும் தோற்றமளிக்கும். நீ மாயக்கண்ணனுடைய கதையை கேட்டதில்லையா? ஏன், நாடகம் கூட பார்த்திருப்பாயே. கம்சனுக்கு கிருஷ்ணன் பேரில் ரொம்ப துவேஷம். ஆகையால் கண்ட இடமெல்லாம் கிருஷ்ணனாக தெரிந்தது. கத்தியை வீசி வீசி ஏமாந்து போனான். நப்பின்னை எனும் கோபிகைக்கு கண்ணன் மீது ரொம்ப ஆசை. அவளுக்கும் கண்ணன் உருவம் இல்லாத இடத்திலெல்லாம் தோன்றுமாம். தூணையும் மரத்தையும் நதியின் வெள்ளத்தையும் கண்ணன் என்று நினைத்து கட்டி தழுவி கொள்ள போய் ஏமாற்றமடைவாளாம். மணிமேகலை, உன்னை அந்த மாதிரி மயக்கி விட்ட மாயக்கண்ணன் யாரடி என்று கேட்டாள் நந்தினி. அக்கா, முதலாக 4 மாதத்துக்கு முன்னால் தான் அவரை நான் நேரில் பார்த்தேன். அதற்கு முன்னால் என் தமையன் கந்தமாறன் அவரை பற்றி அடிக்கடி சொல்லியிருந்தான். அப்போதெல்லாம் அவருடைய உருவம் என் கண் முன்னால் தோன்றுவதில்லை. ஒரு தடவை பார்த்த பிறகு அடிக்கடி என் கனவில் தோன்றி வந்தார். பகலிலும் சில சமயம் எதிரில் அவருடைய உருவம் நிற்பது போல் இருக்கும். மணிமேகலை இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே, நேற்று கூட அந்த மாயாவியின் ஒருவழி தோற்றத்தை நீ கண்டாயல்லவா என்று கேட்டாள் நந்தினி. ஆமக்கா, உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் மணிமேகலை. என்னிடம் மந்திர சக்தி உண்டு என்பதை பற்றி உனக்கு யாரும் சொல்லவில்லையா? உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த சுந்தர இளைஞன் யார் என்று என் மந்திர சக்தியினால் கண்டு சொல்லட்டுமா என்று கேட்டாள் நந்தினி. சொல்லுங்கள் பார்க்கலாம், எனக்கும் அவர் பெயரை சொல்ல கூச்சமாயிருக்கிறது என்றாள் மணிமேகலை. நந்தினி சிறிது நேரம் கண்ணிமைகளை மூடிக்கொண்டிருந்து விட்டு திறந்து பார்த்து, உன்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆசை காதலன் வானர் குலத்தில் வந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் இல்லையா என்று கேட்டாள். அக்கா, உங்களிடம் மந்திர சக்தி இருப்பது உண்மைதான் என்றாள் மணிமேகலை. அடி பெண்ணே, எப்போது உன்னுடைய உள்ளத்தை அவ்வளவு தூரம் ஒருவருக்கு பறிகொடுத்து விட்டாயோ அப்போது ஏன் உன் தமையனிடம் அதை பற்றி சொல்லவில்லை? மதுராந்தகருக்கு எதற்கு ஆசை காட்டுவானேன்? கரிகாலரை இங்கே தருவித்து வீண் பிரயத்தனம் செய்வானேன்? என்னை வேறு அவசியமாக இங்கே வரவழைப்பானேன் என்று கேட்டாள் நந்தினி. அக்கா, என் தமையன் கந்தமாறனுக்கு அவரை பிடிக்கவில்லை என்றாள் மணிமேகலை. அழகா இருக்கிறது. உன் தமையனா கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான்? ஆனால் கந்தமாறன் தானே வந்தியத்தேவனை பற்றி உனக்கு சொன்னான் என்றாய். இங்கே அவனை கூட்டிக் கொண்டு வந்ததும் உன் தமையன் தானே என்று கேட்டாள் நந்தினி. ஆமக்கா, கந்தமாறன் தான் அவரை பற்றி சொன்னான். அந்த புறத்துக்கு ஒரு நாளைக்கு அழைத்து கொண்டும் வந்தான். ஆனால் பிற்பாடு அவனுடைய மனம் மாறிவிட்டது. தஞ்சாவூரில் என்னுடைய சகோதரனை அவர் கத்தியால் குத்திவிட்டாராமக்கா. உங்களுடைய அரண்மனையிலே என் தமையன் காயத்தோடு படுத்து கிடந்தானாமே. உங்கள் அன்பான பராமரிப்பினால்தான் அவன் உயிர் பிழைத்து எழுந்தானாமே. மணிமேகலை இப்படி கேட்டதும், நான் செய்ததை உன் தமையன் அதிகப்படுத்தி கூறுகிறான். அது போனால் போகட்டும். இப்போது நீ என்ன செய்வாய்?
உன்னுடைய மனதை கவர்ந்தவன் இப்படி உன் தமையனுக்கு விரோதியாகிவிட்டானே என்று கேட்டாள் நந்தினி. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கந்தமாறனை அவர் குத்தவே இல்லை என்று ஆணையிடுகிறார். வேறு யாரோ குத்தி தஞ்சாவூர் கோட்டை மதிலோரத்தில் போட்டிருந்தார்கள் என்றும் அவர் எடுத்துக்கொண்டு போய் காப்பாற்றியதாகவும் சொல்லுகிறார். இதை எப்போதடி அவன் உனக்கு சொன்னான் என்று கேட்டாள் நந்தினி. நேற்றுதான் அக்கா என்றாள் மணிமேகலை. நேற்று அந்த வந்தியத்தேவனை நீ நேரில் பார்த்தாயா என்ன? அவனுடைய உருவழி தோற்றத்தை கண்டதாக அல்லவா கூறினாய்? அதுதான் அக்கா எனக்கு ஒரே மனக்குழப்பமாயிருக்கிறது. நேற்று நான் பார்த்தது அவரா அல்லது அவருடைய உருவழி தோற்றமா என்றே எனக்கு தெரியவில்லை. நேற்று நடந்தவற்றை எண்ணினால் எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கிறது அக்கா. சில சமயம் மனிதர்கள் செத்து போனால் அவர்களுடைய ஆவி வந்து பேசும் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? இந்த கேள்வியை கேட்டபோது மணிமேகலையின் குரலில் அளவில்லாத பீதி தொனித்தது. அதை கேட்டு நந்தினியின் உடலும் நடுங்கியது. எங்கேயோ உச்சிமுகட்டை பார்த்த வண்ணம், ஆம் உண்மைதான், அற்ப ஆயுளில் மாண்டவர்களுடைய ஆவி அப்படி உயிரோடு இருப்பவர்களை வந்து சுற்றும். ஒருவருடைய தலையை வெட்டி கொன்று விட்டார்கள் என்றால் சில சமயம் தலை மட்டும் வரும், சில சமயம் உடம்பு மட்டும் தனியாக வரும், இன்னும் சில சமயம் இரண்டும் தனித்தனியாக வந்து பழி வாங்கினாயா என்று கேட்கும் என்றாள் நந்தினி. பிறகு மணிமேகலையை பார்த்து உரத்த குரலில், அடி பெண்ணே, நீ எதற்காக இந்த கேள்வியை கேட்டாய்? உன்னுடைய காதலனுக்கு அப்படி ஏதாவது நேர்ந்திருக்கும் என்று பயப்படுகிறாயா? உன் மனதில் யார் இந்த சந்தேகத்தை கிளப்பி விட்டார்கள் என்றாள். இந்த அரண்மனையில் ஆவேசக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவனை கூப்பிட்டு அனுப்பினேன். அவனை நேற்று யாரோ அடித்து போட்டு விட்டார்களாம். அவனுக்கு பதிலாக அவனுடைய பெண்டாட்டி தேவராட்டி வந்தாள். அவள்தான் அப்படி சொன்னாள் என்றாள் மணிமேகலை. சீச்சி, அதையெல்லாம் நம்பாதே என்று கூறிய நந்தினி, நேற்று என்ன நடந்தது என்பதை என்னிடம் விவரமாகச் சொல். பெண்ணே, உன்னுடைய சந்தேகத்தை நான் நிவர்த்தி செய்கிறேன் என்றாள். ஆகட்டும் அக்கா, நான் ஏதாவது முன்பின்னாக உளறினால் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நேற்று நான் கிட்டத்தட்ட இதே நேரத்தில் இங்கே இருந்தேன். என் தமையன் சொல்லி போயிருந்தபடி தங்களுக்கு வேண்டிய சௌகரியமெல்லாம் பணிப்பெண்கள் சரியாக செய்திருக்கிறார்களா என்று கவனிப்பதற்காக வந்தேன். ஒரு முறை இதோ இருக்கும் கண்ணாடியில் என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று இன்னொரு முகம் கண்ணாடியில் தெரிந்தது. என் முகத்துக்கு அருகில் தெரிந்தது. அது உன்னுடைய காதலனுடைய முகம்தானே என்று கேட்டாள் நந்தினி. ஆமக்கா, எனக்கு தூக்கி வாரி போட்டது. கனவில் வரும்போது எதிரே சற்று தூரத்தில் தெரியும் உருவம் நேற்று பின்னாலிருந்து கன்னத்தில் முத்தமிட வருவதைப் போல் இருந்தது. நான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். ஒருவரும் இல்லை. பிறகு கண்ணாடியிலும் அந்த முகம் தெரியவில்லை. எனக்கு ஒரு சந்தேகம் உண்டானது. இந்த அறைக்கு பக்கத்தில் உள்ள வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவை திறந்து காட்டினேன் அல்லவா? நேற்று கண்ணாடி அந்த கதவுக்கு நேரே வைத்திருந்தது. ஆகையால் அந்த கதவை திறந்து வேட்டை மண்டபத்திலிருந்து யாராவது எட்டி பார்ப்பார்களோ என்று தோன்றியது. அப்படி இருக்க முடியாது என்று எண்ணினேன். சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக கதவை திறந்து வேட்டை மண்டபத்துக்குள் போய் பார்த்தேன். அங்கே அவர் இல்லை. அதற்கு பதிலாக எங்கள் அரண்மனை பணியாளன் இடும்பன்காரி அந்த அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய முகம் ஐயனார் கோயில் வாசலில் உள்ள காடு வெட்டி கருப்பன் முகம் மாதிரி இருக்கும். அவனிடம் இங்கே வேறு யாராவது வந்தார்களா என்று கேட்டேன். இல்லை என்று அவன் சாதித்து விட்டான். ஆனால் எனக்கு அந்த மண்டபத்தில் யாரோ ஒளிந்திருப்பதாக தோன்றியது. திருட்டு தானே வெளியாகட்டும் என்று நான் இந்த அறைக்கு திரும்பி வந்துவிட்டேன். நான் இந்த அறைக்கு வந்து வேட்டை மண்டபத்துக்குள் ஏதாவது பேச்சுக்குரல் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். பேச்சுக்குரல் கேட்டது. தடபுடலாக ஏதோ விழுகிற சத்தமும் கேட்டது. நான் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த கதவு அசைந்தது. நான் விளக்கை மறைத்து வைத்துவிட்டு காத்து கொண்டிருந்தேன். இந்த கதவிலே வட்டமான ஒரு சிறிய உட்கதவு இருக்கிறது. அதை திறந்து கொண்டு ஒரு உருவம் இங்கே வர பார்த்தது. அபயம், அபயம், என்னை காப்பாற்று என்ற குரலும் கேட்டது. குரலும் உருவமும் அவரை போல் தோன்றியபடியால் அவர் இந்த அறைக்கு வருவதற்கு உதவி செய்துவிட்டு விளக்கை தூண்டினேன். பார்த்தால் அவரேதான். 4 மாதமாக கனவில் கண்டவரை நேரில் பார்த்ததும் என்னுடைய உள்ளம் பூரித்தது, உடம்பு சிலிர்த்தது. ஆனால் கள்ள கோபத்துடன் அவரிடம் பேசினேன். பெண்கள் வசிக்கும் அந்தப்புறத்தில் எப்படி திருட்டுத்தனமாக பிரவேசிக்கலாம் என்று கேட்டேன். அதற்கு அவர் தன்னை கொல்லுவதற்காக யாரோ சிலர் துரத்தி கொண்டு வந்ததாக கூறினார். உயிருக்கு பயந்து ஓடும் பயங்கொள்ளி என்று அவரை பரிகசித்தேன். அதற்கு தம்மிடம் ஆயுதம் இல்லை என்று அவர் சமாதானம் கூறினார். பிறகுதான் என் தமையனை அவர் முதுகில் குத்தியதை பற்றி கேட்டேன். இல்லவே இல்லை என்று சத்தியம் செய்தார் அக்கா.
அவர் சொன்னதை நீ அப்படியே நம்பிவிட்டாயாக்கும் என்று கேட்டாள் நந்தினி. அப்போது நம்பும்படியாகத்தான் இருந்தது. ஆனால் பிறகு நடந்ததையெல்லாம் யோசிக்கும்போது எதை நம்புவது, எதை நம்பாமல் இருப்பது என்றே தெரியவில்லை. அவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே என் ஒரு காதினால் அடுத்த அறையில் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். பல பேர் நடமாடும் சத்தமும் பேச்சு குரல்களும் கேட்டன. அவரை கொல்லுவதற்கு யாரோ தொடர்ந்து வருகிறார்கள் என்பது உண்மையாகவே இருக்கும் என்று எண்ணிக்கொண்டேன். அந்த சமயத்தில் இந்த பேதை மனம் எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி கொண்டது. அவரை கொல்ல வருகிறவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். இடும்பன்காரி இதற்கெல்லாம் உள்கையாக இருப்பானோ? அப்படியானால் அவன் இவருக்கு உட்கையா, இவரை கொல்ல வருகிறவர்களுக்கு உட்கையா என்று அறிய விரும்பினேன். வேட்டை மண்டபத்துக்குள் வரும் ரகசிய சுரங்க வழி இவ்வளவு பேருக்கு தெரிந்திருப்பதை நினைத்து திகில் உண்டாயிற்று. அதிலும் நீங்கள் எங்கே தங்கப் போகிறீர்கள் என்று எண்ணிய போது கவலை அதிகமாயிற்று. தகப்பனாரை கூப்பிட்டு அனுப்பலாம் என்று நினைத்தால் அதற்கும் தைரியம் வரவில்லை. இவர் அந்த புறத்துக்குள் வந்திருப்பதை தகப்பனார் பார்த்தால் உடனே இவருடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். ஆகையால் இவரை இங்கேயே இருக்கும்படி சொல்லிவிட்டு வேட்டை மண்டபத்திற்குள் போய் இருப்பவர்கள் யார் என்று பார்த்துவிட்டு வருவதற்காக போனேன். உள்ளே 5-6 ஆட்கள் மூலைக்கு மூலை சூரோரமாக இருந்தார்கள். என்னை பார்த்துவிட்டு அவர்கள் பிரமித்து நிற்பதாக தோன்றியது. அவர்களை அவ்விதம் பார்த்ததில் என்னுடைய மனதிலும் சிறிது பயம் உண்டானது. அந்த பயத்தை போக்கிக் கொண்டு கடுங்கோபத்தை வரவழைத்து கொண்டு அவர்கள் யார் என்று கேட்பதற்காக வாயெடுத்தேன். அதற்குள் இந்த அறையில் என்னுடைய தோழி சந்திரமதி மற்றொரு கதவு வழியாக அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே வந்தாள். இவர் இங்கே இருப்பது உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது. சந்திரமதி இவரை பார்த்துவிட்டு கூச்சல் போடப் போகிறாளே என்று பயந்து போனேன் நான். வேட்டை மண்டபத்துக்குள் இருப்பவர்களை மறுபடியும் பார்த்து கொள்ளலாம் என்று திரும்பினேன். சந்திரமதியையும் வழிமறித்து அழைத்து கொண்டு இந்த அறைக்குள் வந்து பார்த்தேன். அதற்குள் இங்கே அவரை காணவில்லை. அவர் மாயமாய் மறைந்து போய்விட்டார். யாராவது இங்கே இருந்தார்களா என்று சந்திரமதியை கேட்டேன். தான் பார்க்கவில்லை என்றாள் அவள். இன்னும் சிறிது தேடி பார்த்துவிட்டு மறுபடியும் வேட்டை மண்டபத்துக்குள் போனேன். அங்கேயும் நான் சற்று முன் பார்த்தவர்கள் யாரும் இல்லை. இடும்பன்காரி மாத்திரம் முன்போலவே அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். சற்று முன்னால் இங்கே வந்திருந்தவர்கள் யார் என்று கேட்டேன். இடும்பன்காரி இங்கே ஒருவரும் வரவில்லையே அம்மா என்று ஒரே சாதிப்பாக சாதித்தான். அவனுடைய வார்த்தையை என்னால் நம்ப முடியவில்லை. என் தோழி சந்திரமதியோ என்னை பரிகாசம் பண்ண ஆரம்பித்து விட்டாள். அக்கா, இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ சித்தப்பிரமைதான் பிடித்திருக்கிறது. ஆள் இல்லாத இடங்களிலெல்லாம் இருப்பதாக தோன்றுகிறது என்றாள். பிறகு நீங்கள் எல்லோரும் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தாள். தங்களை வரவேற்பதற்காக என்னை என் தந்தை உடனே அழைத்து வரச் சொன்னதாகவும் கூறினாள். உடனே நான் அரண்மனை வாசலுக்கு புறப்பட்டு விட்டேன். ஆனாலும் என் மனதில் ஒரு சந்தேகம் இருந்ததால் நான் மச்சுப்படி வழியாக ஏறி மேல் மாடத்தில் நடந்து போனேன். அப்போது மறுபடியும் ஓர் அதிசயத்தை பார்க்க நேர்ந்தது. அந்த வானர் குலத்து வீரர் நிலாமுற்றத்தை கடந்து மதில் சுவரோரமாக போய்கொண்டிருந்தார். சுவரில் ஒரு மூங்கில் கழியை வைத்து ஏறி மதில் சுவரை தாண்டி குதிப்பதையும் பார்த்தேன். என்னுடைய கண்களுக்கு அவ்வாறு தோன்றியது. அவையெல்லாம் உண்மையாக நடந்தவையா அல்லது என் சித்தபிரமையா என்று இன்னமும் எனக்கு நிச்சயமாகவில்லை என்றாள் மணிமேகலை. நந்தினி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். அந்த மாளிகை வாசலுக்கு சற்று தூரத்தில் அடர்ந்த மரங்களுக்கு இடையே நேற்று மாலை அவள் பார்த்த இரு முகங்கள் அவளுடைய மனக்கண் முன்னால் தோன்றின. அவர்களை பிடிப்பதற்கு குதிரை ஆட்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அவள் அறிந்தாள். அவர்கள் ஒருவேளை இதற்குள் பிடிபட்டிருப்பார்களா? பிடிபட்டிருந்தால் இங்கே கொண்டு வரப்படுவார்களா? நந்தினி இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, அக்கா, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டு நந்தினியின் சிந்தனையை தடை செய்தாள் மணிமேகலை. எனக்கா? எனக்கு என்ன தோன்றுகிறது என்றா கேட்கிறாய்? உனக்கு மோகப்பித்தம் நன்றாக தலைக்கு ஏறியிருக்கிறது என்று தோன்றுகிறது என்றாள் நந்தினி. சந்திரமதியைப் போல் நீங்களும் பரிகாசம் செய்கிறீர்களா என்று கேட்டாள் மணிமேகலை. நான் பரிகாசம் செய்யவில்லையேடி. நேரில் பார்த்து பேசிய உனக்கே உண்மையா கனவா சித்தப்பிரமையா என்று தெரியவில்லையே. நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த அறையிலிருந்து வெளியேறி போவதற்கு வேறு ஏதேனும் ரகசிய வழி இருக்கிறதா என்று கேட்டாள் நந்தினி. எனக்கு தெரிந்த வரையில் வேறு ரகசிய வழி இல்லை அக்கா என்றாள் மணிமேகலை. நீயும் சந்திரமதியும் போன வழியில் அவனும் போய் மச்சுப்படி ஏறி போயிருக்கலாம் அல்லவா என்று கேட்டாள் நந்தினி. அங்கே வழியில் பல பணிப்பெண்கள் இருந்தார்கள் அக்கா. அவர்களுக்கு தெரியாமல் போயிருக்க முடியாது. மணிமேகலை கூறியதை கேட்டதும், நீ சொல்வது அதிசயமாகத்தான் இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நீ உன் தகப்பனாரிடம் தெரிவிக்கவில்லையா என்று கேட்டாள் நந்தினி. தெரிவிக்கவில்லை அக்கா. தகப்பனாரிடம் சொல்ல கூச்சமாகவும் இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது.
ஒருவேளை அவர் இங்கே வந்திருந்ததெல்லாம் உண்மையாக இருந்தால்? ஆமாம், ஆண்களிடம் இதை பற்றியெல்லாம் சொல்லாமல் இருப்பதே நல்லது. அவர்களுக்கு சொன்னாலும் புரியாது. அக்கா, நான் என் தமையனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். மணிமேகலை இப்படி கூறியதை கேட்டதும், அவனிடம் சொன்னால் கட்டாயம் ரகளையாக முடியும். உன் தமையனுக்கு இப்போது எப்படியாவது உன்னை கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட வேண்டும் என்று இருக்கிறது. அக்கா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். கந்தமாறனுக்கு உங்கள் மேல் ரொம்ப விசுவாசம். நீங்கள் சொன்னால் கேட்பான் என்றாள் மணிமேகலை. அடி பெண்ணே, நான் எந்த நோக்கத்துடன் இங்கே வந்தேனோ அதற்கு விரோதமாக என்னுடைய உதவியையே கேட்கிறாயே. நீ ரொம்ப கெட்டிக்காரி. அப்படியே கரிகாலருக்கு உன்னை மனம் செய்து கொடுக்கும் யோசனையை கைவிட்டாலும் மற்றவனை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதே. அவன் உன்னை விரும்புவான் என்பது என்ன நிச்சயம் என்று கேட்டாள் நந்தினி. அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படவில்லை அக்கா. அவர் என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும். மணிமேகலை இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே பெண்களின் தலையெழுத்தே இப்படித்தான் போலிருக்கிறது. ஆண்கள் எப்படி நடந்து கொண்டாலும் பெண்கள் அவர்களுக்காக உயிரை விட வேண்டியதென்று ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ உன்னுடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று கூறினாள் நந்தினி. இந்த சமயத்தில் சந்திரமதி உள்ளே வந்தாள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களாம். வீரநாராயண ஏரியை தாண்டி வந்துவிட்டார்களாம் என்று தெரிவித்தாள். அத்தியாயம் 15. ராஜ உபசாரம். கடம்பூர் சம்புவரையர் மாளிகையின் முன்வாசல் அன்று மாலை கண்டறியாத அற்புத காட்சிகளை கண்டது. கண்ணு கட்டிய தூரம் ஜனங்கள் திரள் திரளாக நெருக்கி எடுத்துக்கொண்டு நின்றார்கள். ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் வயோதிகர்களும் அக்கூட்டத்தில் இருந்தார்கள். பச்சை குழந்தைகளை இடுப்பில் வைத்துக்கொண்டு இளம் பெண்கள் எத்தனையோ பேர் அக்கூட்டத்தில் பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டு நின்றார்கள். அழுத குழந்தைகளிடம் அவற்றின் தாய்மார்கள், கண்ணே அழாதே, வீர தமிழகத்தின் மகா வீராதி வீரர் வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகால சோழர் வரப்போகிறார். அவரை பார்க்கும் பேறு பெற்றால் நீயும் ஒரு நாள் அவரை போல் வீரனாவாய் என்று சொல்லி சமாதானப்படுத்த முயன்றார்கள். அப்போது மரத்தின் மேலிருந்த ஒருவன் திடீரென்று அதோ வருகிறார்கள் என்று கூவினான். எங்கே எங்கே என்று 1000 குரல்கள் எழுந்தன. ஒரு குதிரை அதிவேகமாக வந்தது. அவன்தான் சம்புவரையரின் மகன் என்று கத்தினார்கள் பலர். கந்தமாறன் வேகமாக குதிரையை செலுத்தி கொண்டு போய் கோட்டை வாசல் அருகில் நிறுத்திவிட்டு கீழே குதித்தான். அருகே நின்று கொண்டிருந்த சம்புவரையரையும் பழுவேட்டரையரையும் பார்த்து வணங்கிவிட்டு, இளவரசர் வருகிறார். ஆனால் சித்தம் அவ்வளவு சுவாதீனத்தில் இல்லை. திடீர் திடீரென்று கோபம் வருகிறது. முன்னெச்சரிக்கை செய்வதற்காகவே வந்தேன். நல்லபடியாக ராஜ உபசாரம் செய்து வரவேற்க வேண்டும். அவர் ஏதாவது தாறுமாறாக பேசினாலும் பதில் சொல்லாமல் இருப்பது நல்லது என்றான். இவ்விதம் கூறிவிட்டு அங்கே நிற்காமல் மேலே அண்ணாந்து பார்த்தான். முன்வாசல் கோபுரத்தின் மேல் மாடியில் பெண்கள் காத்திருப்பது தெரிந்தது. உடனே கோட்டை வாசலில் புகுந்து உள்ளே சென்று அங்கே இருந்த மச்சுப்படிகளின் வழியாக மேலே ஏறி சென்றான். பெண்கள் இருக்குமிடத்தை அடைந்ததும் கந்தமாறனுடைய கண்கள் மற்றவர்களை பொருட்படுத்தாமல் நந்தினி தேவி இருக்குமிடத்தை தேடி கண்டுபிடித்தன. அவள் அருகில் சென்று, தேவி, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டேன். இளவரசரை அழைத்து வந்தேன். அதோ வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மதம் பிடித்த யானையைப் போல் இருக்கிறார். அவரை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ தெரியவில்லை என்றான். ஐயா, அதை பற்றி என்ன கவலை? மதம் பிடித்த யானையை அடக்கி ஆள்வதற்கு தங்கள் சகோதரியின் 2 கண்களாகிய அங்குசங்கள் இருக்கின்றன என்றாள் நந்தினி. அப்போது மணிமேகலை, அக்கா, இது என்ன பேச்சு என்றாள். கந்தமாறன் மணிமேகலையை நோக்கி, பழுவூர் ராணி கூறுவதில் தவறு ஒன்றுமில்லையே. ஆதித்த கரிகாலரை போன்ற வீராதி வீரரை பதியாகப் பெற தவம் செய்ய வேண்டாமா என்றான். மணிமேகலை பதில் சொல்வதற்குள் நந்தினி குறுக்கிட்டு, ஐயா, இளவரசருடன் இன்னும் யாரேனும் வருகிறார்களா என்று கேட்டாள். ஆம், பார்த்திபேந்திர பல்லவனும் வந்தியத்தேவனும் வருகிறார்கள். நந்தினி மணிமேகலையை குறிப்பாக பார்த்துவிட்டு, எந்த வந்தியத்தேவன்? தங்களுடைய சிநேகிதன் என்று சொன்னீர்களே, அவனா என்று கேட்டாள். ஆம், என்னை பின்னாலிருந்து குத்தி கொல்ல பார்த்த அந்த பரம சிநேகிதன்தான். அவன் எங்கிருந்தோ எப்படியோ வந்து குதித்து வெள்ளாற்றங்கரையில் எங்களோடு சேர்ந்து கொண்டான். இளவரசருடைய தாட்சியனியத்துக்காக பார்த்தேன். இல்லாவிடில் அங்கேயே அவனை என் கத்திக்கு இரையாக்கி இருப்பேன் என்றான் கந்தமாறன். அதை கேட்டு மணிமேகலையின் முகம் சுருங்கி புருவங்கள் நெறிந்தன. அண்ணா, அவர் உங்கள் முதுகில் குத்தியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவரை எதற்காக இந்த மாளிகைக்குள் வரவிட வேண்டும் என்றாள். உடனே நந்தினி, கண்ணே, நீ பேசாமல் இரு. அதெல்லாம் ஆண்களின் விஷயம். நேற்றைக்கு சண்டை போட்டுக் கொள்ளுவார்கள், இன்றைக்கு கட்டி பொருளுவார்கள் என்றாள் நந்தினி. கந்தமாறன் புன்னகை புரிந்து, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இளவரசரின் முகத்துக்காக பார்க்க வேண்டியதாயிற்று. ஓஹோ,
கூடை கூடையாக பூக்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்களே, நீங்கள் இங்கிருந்து பொழிகிற மலர் மழையினால் இளவரசரின் கோபம் தணிந்து அவர் சாந்தமடைந்து விடுவார். அதோ வந்து விட்டார்கள், நான் கீழே போகிறேன் என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென்று மச்சுப்படிகளில் இறங்கி போனான். கோட்டை வாசலை 3 குதிரைகளும் நெருங்கி வந்திருந்தன. 3 குதிரைகள் மீதும் வீற்றிருந்தவர்கள் ஆதித்த கரிகாலரும் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் தான். அவர்களை தொடர்ந்து வந்த யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் வெகு தூரம் பின்னாலேயே அந்த ஜன சமுத்திரத்தினால் தடை செய்யப்பட்டு நின்றுவிட்டன. வாத்தியங்களின் பெருமுழக்கம் சிறிது நேரம் ஒலித்துவிட்டு சட்டென்று அடங்கி நின்றது. அப்போது ஏற்பட்ட நிசப்தத்தில் கட்டியங்கூறுவோன் மேல் மாடத்தை அடுத்திருந்த ஒரு மேடை மேல் ஏறி நின்று கொண்டு இடிமுழக்க குரலில் கூவினான். ஈழம் முதலாக சீட்புலி நாடு வரை ஒரு குடை நிழலில் ஆளும் பழையாறை பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி, அவருடைய மூத்த குமாரர் கோப்பெருமகனார், வடதிசை மாதண்ட நாயகர், யுவராஜ சக்கரவர்த்தி வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகால சோழர் விஜயம் செய்திருக்கிறார். பராக் பராக் என்று அக்கட்டியம் கூறுவோன் கூறி முடித்ததும் மழை பெய்து ஓய்ந்தது போல் இருந்தது. அவன் அவ்விதம் பேரிடி போன்ற குரலில் கூறி முடித்ததும் மேல் மாடியிலிருந்து மலர் மாறி பொழிந்தது. ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் அண்ணாந்து பார்த்தார்கள். அங்கே இருந்த பல பெண்களின் அழகு முகங்களுக்கு நடுவில் வந்தியத்தேவனுக்கு மணிமேகலையின் மலர்ந்த முகம் மட்டும் தெரிந்தது. வந்தியத்தேவன் ஒரு கணம் புன்முறுவல் செய்தான். உடனே தான் செய்த காரியம் எவ்வளவு தவறானது என்பதை உணர்ந்தவன் போல் வேறு திசையை நோக்கினான். அதே சமயத்தில் மேலே நோக்கி ஆதித்த கரிகாலனின் முகத்தில் முன்னைவிட கடுகடுப்பு அதிகமாயிற்று. அவன் குதிரை மீதிருந்து கீழே குதித்தான். மற்ற இருவரும் குதிரை மீதிருந்து இறங்கினார்கள். இதற்குள் மறுபடியும் வாத்தியங்களின் கோஷம் முழங்கத் தொடங்கிவிட்டது. சற்று அடங்கி இருந்த ஜனசமுத்திரத்தின் ஆரவாரம் மீண்டும் பொங்கி எழுந்தது. விருந்தாளிகளும் அவர்களை வரவேற்பதற்கு வாசலில் நின்றவர்களும் கோட்டை வாசலுக்குள் புகுந்தார்கள். உடனே கோட்டை வாசலின் கதவுகள் படார் படார் என்று சாத்தப்பட்டன. ஆதித்த கரிகாலன் திரும்பி பார்த்துவிட்டு, ஏன் இவ்வளவு அவசரமாக கதவை சாத்துகிறார்கள்? தஞ்சை கோட்டையில் என் தந்தையை சிறை வைத்திருப்பது போல் என்னையும் இங்கே சிறை வைக்கப் போகிறார்களா என்ன? என்னுடன் வந்த பரிவாரங்கள் என்ன ஆவது என்று கேட்டான். அதை கேட்டு சம்புவரையரும் பழுவேட்டரையரும் சில கண நேரம் திகைத்து போய் நின்றார்கள். பழுவேட்டரையர் முதலில் சமாளித்துக் கொண்டு, கோமகனே, இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் உள்ள லட்சோப லட்சம் ஜனங்களின் அன்பு நிறைந்த உள்ளங்களே தங்களையும் தங்கள் தந்தையையும் சிறைப்படுத்தியிருக்கின்றன. தனியாக எதற்கு சிறை வைக்க வேண்டும் என்றார். உடனே சம்புவரையர், இளவரசே, தங்களுடைய தரிசனத்துக்காக வந்திருக்கும் பெருந்திரளான மக்கள் இந்த சிறிய குடிசைக்குள் புகுந்தால் என்ன ஆவது? அவர்கள் வெளியில் நிற்கும்போது அக்கம் பக்கம் உள்ள தோப்புகள் எல்லாம் குரங்குகள் அளித்த மதுவனம் போல் ஆகிவிட்டன. ஜனக்கூட்டம் கலைந்ததும் தங்களுடன் வந்த பரிவாரங்களை உள்ளே அழைத்து வருகிறோம். அதுவரையில் தங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய இங்கே பணியாளர்கள் பலர் இருக்கிறார்கள் என்றார் சம்புவரையர். இச்சமயம் கோட்டை வெளிவாசலில் ஜனங்களின் ஆரவாரம் அதிகமானது போல கேட்டது. கரிகாலன் கந்தமாறனிடம், முன்வாசல் மேன்மாடிக்கு போக வழி எங்கே என்று கேட்டான். கந்தமாறன் மாடிப்படிகள் இருந்த இடத்தை சுட்டி காட்டியதும் கரிகாலன் அந்த பக்கம் விடுவிடுவென்று நடந்து சென்றான். கந்தமாறனும் வந்தியத்தேவனும் பார்த்திபேந்திரனும் உடன் சென்றார்கள். அப்போது சம்புவரையர் பழுவேட்டரையரை பார்த்து, இது என்ன? வழியில் போகிற சனியனை விலைக்கு வாங்கியது போல் வாங்கி கொண்டோமே. இவனுடைய மூளை சரியாயிருப்பதாகவே தோன்றவில்லையே. சின்ன பிள்ளைகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த காரியத்தில் தலையிட்டு விட்டோம் என்றார். அப்படி என்ன மோசம் வந்துவிடப் போகிறது? காரியம் நடந்தால் நடக்கட்டும், நடக்காவிட்டால் போகட்டும் என்றார் பழுவேட்டரையர். காரியத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்லவில்லை. நம் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஏடாகூடமாக நடக்கக்கூடாது அல்லவா? நிமித்தம் ஒன்றும் சரியாக இல்லை. அவனோ மதம் பிடித்த யானையைப் போல் இருக்கிறான். முகத்தின் கடுகடுப்பையும் நாக்கில் விஷத்தையும் பார்த்தீர்கள் அல்லவா என்று கேட்டார் சம்புவரையர். சில நாள் பல்லை கடித்துக்கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டியதுதான். அந்த பல்லவன் பார்த்திபேந்திரன் அவனை கட்டுக்குள் வைக்க உதவியாயிருப்பான். இன்னொரு துஷ்ட சிறுவன் பின்னோடு வந்திருக்கிறானே, அவனைத்தான் எனக்கு பிடிக்கவில்லை. அவன் ஒற்றன் என்று கூட எனக்கு சந்தேகம். முன்னால் நாம் கூட்டம் போட்ட அன்றைக்கு கூட அவன் இங்கு வந்திருந்தான் அல்லவா? நேற்று மாலை இந்த கோட்டைக்கு வெளியில் மரத்தின் மறைவில் நின்றிருந்தவனும் அவன்தான். அவன் என் மகனுடைய சிநேகிதன் அல்லவா? ஆகையால் அவனை பற்றி பயமில்லை. இப்போது பெண்கள் இருக்கும் மேல் மாடிக்கு எதற்காக அவசரமாக போகிறார்கள்? நாமும் போவோமா என்று கேட்டார் சம்புவரையர். இச்சமயம் மச்சுப்படி வரையில் போன பார்த்திபேந்திரன் திரும்பி வந்து குறுநில மன்னர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்தை அணுகினான். சம்புவரையர் கடைசியாக கூறிய வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தன. ஐயா, இளவரசர் விஷயத்தில் உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் பெண்கள் சம்பந்தமான சந்தேகம் மட்டும் வேண்டியதில்லை. பெண்களை அவர் கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை என்று சொன்னான்.
பழுவேட்டரையர் புன்னகையுடன், அப்படியானால் அவரை நாம் இங்கே அழைத்ததன் நோக்கம் எப்படி நிறைவேறும் என்று கேட்டார். அது சம்புவரையர் திருமகளின் அதிர்ஷ்டத்தையும் சோழ சாம்ராஜ்யத்தின் அதிர்ஷ்டத்தையும் பொறுத்தது என்றான் பார்த்திபேந்திரன். பார்த்திபேந்திரா, மணிமேகலையின் அதிர்ஷ்டம் ஒரு புறம் இருக்கட்டும், வரும்போதே எதற்காக இளவரசர் இவ்வளவு கடுகடுத்த முகத்துடன் வருகிறார்? எதற்காக இப்படி விஷமமாக பேசுகிறார்? அவரை நீ எப்படியாவது இங்கிருந்து சமாதானமாக அழைத்து போனால் போதும் என்று தோன்றுகிறது என்றார் சம்புவரையர். வெள்ளாற்றங்கரை வரையில் இளவரசர் சுமூகமாகவும் குதூகலமாகவும் வந்தார். பின்னர் இந்த வந்தியத்தேவனும் வைஷ்ணவன் ஒருவனும் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் ஏதோ சொல்லி இருக்க வேண்டும். அது முதலாக இளவரசரின் குணம் மாறியிருக்கிறது என்றான் பார்த்திபேந்திரன். நாங்களும் அப்படித்தான் நினைத்தோம். இப்போது என்ன செய்யலாம்? அந்த துஷ்ட பையனும் உங்களோடு வந்திருக்கிறானே என்றார் சம்புவரையர். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்கள். நான் எல்லாம் சரிப்படுத்தி இருக்கிறேன். அந்த பையனுடன் எனக்கும் ஒரு சண்டை இருக்கிறது. அதை நான் சமயம் பார்த்து தீர்த்து கொள்கிறேன் என்றான் பார்த்திபேந்திரன். கரிகாலனும் மற்ற இருவரும் முன்வாசல் மேன்மாடத்துக்கு சென்ற போது அங்கிருந்த பெண்கள் திரும்பி படியில் இறங்கி வரும் சமயமாய் இருந்தது. கரிகாலன் கந்தமாறனை பார்த்து, நண்பனே, தாய்மார்களையெல்லாம் நமக்காக இங்கு வந்து காத்திருக்கும்படி செய்யலாமா? அது பெரும் தவறு என்று கூறிவிட்டு பெண்மணிகளுக்கு வணங்கி வழிவிட்டு நின்றான். ஒவ்வொருவராக இறங்கிய போதும் கந்தமாறனிடம் யார் யார் என்று கேட்டு தெரிந்து கொண்டான். நந்தினியை பார்த்ததும், ஓ, பழுவூர் இளைய பாட்டி அல்லவா? உண்மையாகவே வந்திருக்கிறார்களா? மிகவும் சந்தோஷம் என்றான். நந்தினி ஒன்றும் சொல்லாமல் அவனை தன் கூரிய கண்களினால் பார்த்துவிட்டு சென்றாள். அப்பார்வையின் தீட்சண்யத்தினால் கரிகாலனுடைய உடம்பு சிறிது நடுங்கியது. மறுகணமே அவன் சமாளித்து கொண்டு பின்னால் வந்த மணிமேகலையை பார்த்து, ஓஹோ, இவள் உன் தங்கை மணிமேகலையாக இருக்க வேண்டும். சித்திரத்தில் எழுதிய கந்தர்வ கன்னிகையைப் போல் இருக்கிறாள். இவளுக்கு விரைவில் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்றான். மணிமேகலை வெட்கத்தினால் குழிந்த கன்னங்களுடன் வந்தியத்தேவனை கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு மடமடவென்று இறங்கினாள். பெண்கள் எல்லோரும் சென்ற பிறகு கரிகாலன் அந்த மேன்மாடத்தின் முகப்புக்கு சென்றான். வாசலில் அப்போதுதான் கலைய தொடங்கியிருந்த ஜனக்கூட்டத்திடையே மறுபடியும் பேராரவாரம் எழுந்தது. ஜனங்கள் திரும்பி கோட்டை வாசல் அருகில் வரத் தொடங்கினார்கள். மேடையில் கட்டியங்கூறுவோன் நிற்பதை கரிகாலன் கவனித்தான். அவனை அருகில் வரும்படி அழைத்தான். வந்தவுடன் ஜனங்களுக்கு சில விஷயங்களை அறிவிக்கும்படி கூறினான். கட்டியங்காரன் திரும்பிச் சென்று பேரிகையை சில தடவை முழக்கினான். பிறகு, சோழகுல கோமகனார் இந்த கடம்பூர் மாளிகையில் 1 வாரம் 10 நாட்கள் வரை தங்கியிருப்பார். சுற்றுப்புறமுள்ள ஊர்களுக்கெல்லாம் விஜயம் செய்வார். அப்போது அந்தந்த ஊர் மக்களை நேரில் கண்டு அவர்களுடைய குறைகளையெல்லாம் கேட்டு அறிந்து கொள்வார் என்று கூவினான். அவ்வளவுதான். அதுவரையில் அந்த ஜனக்கூட்டத்தில் எழுந்த ஆரவாரமெல்லாம் நிசப்தம் என்று சொல்லும்படியாக அவ்வளவு பெரிய பேரிரைச்சல் கிளம்பியது. குதூகல குரல்களும் வாழ்த்து ஒலிகளும் கரகோஷமும் சேர்ந்து எழுந்தது. சம்புவரையரும் பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் அவர்கள் முன்னால் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் அவர்கள் நின்ற இடத்தை நெருங்கியதும், பார்த்திபேந்திரா, என்ன நீ இங்கேயே நின்று விட்டாய்? இந்த கிழவர்களுடன் சேர்ந்து நீயும் சதி ஆலோசனை செய்ய தொடங்கி விட்டாயா என்று கேட்டான். கிழவர்கள் இருவரும் திடுக்கிட்டு கரிகாலனுடைய முகத்தை பார்த்தார்கள். அவனுடைய முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. சம்புவரையர் சிறிது சமாளித்து கொண்டு, கோமகனே, சற்று முன்னால் சிறை என்றீர்கள், இப்போது சதி என்கிறீர்கள். இந்த குடிசையில் தாங்கள் விருந்தாளியாக தங்கியிருக்கும் போது தங்களுக்கு அணு அளவேனும் தீங்கு நேராது என்று ஆணையிட்டு கூறுகிறேன். அவ்விதம் நேர்வதற்கு முன்னால் என் உடலிலிருந்து உயிர் பிரிந்து போயிருக்கும் என்றார். ஐயா, எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சுவதாக எண்ணினீர்களா? 1,00,000 பாண்டிய நாட்டு பகைவர்களின் மத்தியில் இருக்கும்போதே எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சியதில்லை. என் அருமை சிநேகிதர்களின் மத்தியில் இருக்கும்போது நான் ஏன் அஞ்ச வேண்டும்? ஆனால் தங்களுடைய மாளிகையை குடிசை என்று மட்டும் கூற வேண்டாம். இதை சுற்றியுள்ள மதில்கள் எவ்வளவு உயரம், எவ்வளவு கனம்! தஞ்சாவூர் கோட்டை மதிலை விட பெரியதாக அல்லவா இருக்கிறது? எந்த பகைவர்களை முன்னிட்டு இவ்வளவு பந்தோபஸ்தாக கோட்டை கட்டியிருக்கிறீர்கள் என்று கேட்டான் கரிகாலன். இளவரசே, எங்களுக்கென்று தனி பகைவர்கள் யாரும் இல்லை. சோழகுலத்தின் பகைவர்கள் எங்கள் பகைவர்கள், சோழகுலத்தின் நண்பர்கள் எங்களுக்கும் நண்பர்கள் என்றார் சம்புவரையர். தங்கள் வாக்குறுதி எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை தங்கள் குமாரன் கந்தமாறனிடம் சொல்லி வையுங்கள். என்னுடைய நண்பனாகிய வானர் குலத்து இளவரசனை கந்தமாறன் தன்னுடைய பகைவன் என்று கருதி வருகிறான். இது பெரும் பிழை அல்லவா என்று ஆதித்த கரிகாலன் கூறிய போது கந்தமாறன் தலையை குனிந்து கொண்டான். அத்தியாயம் 15 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.